ஓம் கினிசுரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம், பாக்கியஸ்தானம், தர்மவானிகளில் வீடு. நேர்களே, இந்த வீடியோ பதிவில் 3 நட்சத்திரம் மூலம், போராடம், உத்திராடம் 1ஆம் பாதத்துக்கு அடுத்து வருகிற நாட்கள் யோக நாட்கள் என்ன அதை சொல்ல போகிறேன். யோகம், அதிர்ஷ்டம், குரு பலம் உள்ள நாட்கள். குரு தான் ரொம்ப முக்கியமான கிரகம். அதாவது 9 கிரகங்களே தனகாரகன், புத்திரகாரகன் குரு பகவான் தான். குரு எந்த நட்சத்திரத்துக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாரோ, என்றைக்கு பண்ணுறாரோ அன்றைக்கி அந்த நட்சத்திரம் வலிமை பெறும். அன்றைக்கி அந்த நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா குரு தான் ஒரு மனிதனுக்கு அடிப்படையான தேவையான அனைத்து வசதிகளும் சௌகரியங்களும் செஞ்சு கொடுக்குறவர். குரு பார்க்க கோடி நன்மை. உங்கள் ராசிநாதன் குரு பகவான். இப்போ இந்த வீடியோ பதிவில் மூலம், போராடம், உத்திராடம் 1ஆம் பாதத்துக்கு யோக நாட்கள் என்ன, அந்த யோகம் ராஜயோகமாக கூட இருக்கலாம். சரியா? @% நீங்கள் நல்ல நிலைமையில் இருந்து ஜனன ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நல்ல அமைப்பு இருந்தீங்கன்னா இந்த சொல்கிற நாட்களில் உங்களுக்கு பெரிய ஒரு கிஃப்ட் கிடைக்கும். சரியா? பரிசாகவும் கிடைக்கலாம், பொருளாகவும் கிடைக்கலாம், நல்லது ஒரு அமைப்பாகவும் கிடைக்கலாம். உத்தியோகம், குடும்பம், வியாபாரம், தொழில் அதில் சார்ந்த இடத்துல நல்ல ஒரு காரியம் உங்களை சுற்றி நடக்கும். நல்ல ஒரு தகவல் கிடைக்கும். நீங்களும் அதில் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கலாம். நிறைய நேரில் யோகம் ராஜயோகம் அப்படின்னா பணத்தை மையப்படுத்த நினைக்கிறாங்க. பணம் முக்கியம்தான், பணம் இல்லைன்னு சொல்லலை. பட் எல்லாத்துக்கும் பணம் கிடைக்குமானா அது சொல்ல முடியாது. மற்ற நல்ல ஒரு தகவல் கிடைக்கும். அன்றைக்கி தேதி நல்லபடியாக போகும் உங்களுக்கு. சரியா? ஒரு நாள் தான், 24 ஹவர்ஸுக்கு தான் நான் பலன் சொல்கிறேன். சரியா? அந்த யோக நாட்கள் என்னென்னு அதே சொல்கிறேன். அதுபோக மற்ற நாட்கள் எப்படி இருக்கும், அன்றைக்கி என்ன தெய்வத்தை வழிபடணும், அது ரொம்ப முக்கியம். யோக நாட்கள் போக மற்ற நாட்கள் எப்படி சார் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கணும். அன்றைக்கி எந்த தெய்வத்தை வழிபட்டால் பிரச்சனை தீரும் அப்படின்னு பார்த்துக்கணும். பிரச்சனைனா பெருசாக வரப்போகிறது கிடையாது. நமக்கு வர வேண்டிய வினையும் வல்வினையும் இறைவனால் நல்லபடியாக இருக்கும். சரியா? அதுக்கு தெய்வத்தை நம்ம கும்பிட்டாலே போதும். அன்றாடம் அந்த குறிப்பிட்ட அந்த நட்சத்திரத்துக்குள்ள அந்த தெய்வத்தை கும்பிட்டாலே நமக்கு அன்றைக்கி தேதி நல்லபடியாக போகும். இதெல்லாம் ஜோதிடத்தில் ஒரு சூட்சமாக இருக்குது. நாள் பார்க்குறவங்களுக்கு கோல் ஒன்றும் செய்யாதும்பாங்க. அன்றாடம் இதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இதை வச்சு தான் தினப்பலன்கள் போடுறாங்க. இருந்தாலும் தினப்பலன்கள் சந்திர நிலைப்பாடை வச்சு போடுறாங்க. நான் உங்கள் நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி குருவுடைய அனுக்கிரம் எப்படி இருக்குன்னு அதை சொல்கிறேன். அதை யோகா நாட்கள்னு சொல்கிறேன், ராஜயோக நாட்கள்னு சொல்கிறேன். அதுபோக மற்ற நாட்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது, அன்றைக்கி எந்த தெய்வத்தை வழிபடணும்னு தெரிஞ்சுக்கோங்க. மூலத்துக்கு எடுத்துக்கிடுவோம். மூலத்துக்கு யோக நாட்கள் நான் 21ஆம் தேதியிலேருந்து போடுறேன். 21லேருந்து 31 வரைக்கும் போடுறேன். ஆகஸ்ட் 21லேருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் உங்களுக்கு சாதகம் உள்ள நாட்கள், சாதகமற்ற நாட்கள் எதை சொல்கிறேன். சாதகமற்ற நாட்களில் எந்த தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும், அதையும் சொல்கிறேன். தயவுசெய்து 3 நட்சத்திரத்தை நேர்களும் கேளுங்க, பொறுமையாக கேளுங்க. மூலம், அடுத்து போராடம், அடுத்து உத்திராடம்னு சொல்லுவேன், வருஷப்படி சொல்லுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். லிங்கில் வீடியோ கொடுத்துருப்பேன், அதை பார்த்தாலும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். சரியா? லிங்கில் உள்ள வீடியோ பார்த்தாலுமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி, மூல நட்சத்திரத்துக்கு எடுத்துட்டோம்னா 21ஆம் தேதி நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. 21ஆம் தேதி யோகம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. இன்று மூல நட்சத்திரத்துக்கு நல்லா இருந்திருக்கும். சரியா? நல்லபடியாக இருந்திருப்பீங்க. குறிப்பாக வியாபார பெருங்குடி மக்களுக்கு நல்லபடியாக இருந்திருக்கும். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். படிக்கிற மாணவருக்கு நல்லபடியாக இருந்திருக்கும். கணிதம், சிஸ்டம் ரிலேட்டடாக சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்பட்டிருந்திருக்கு, நல்லா இருந்திருக்கும். இன்று நான் நல்லா இருந்தேன் சார், பகல் எங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா இந்த வீடியோ நைட்டில் தான் வரும், உங்களுக்கு இரவு தான் கிடைக்கும். இருந்தாலும் பகலில் நான் மூல நட்சத்திரத்தை பிறந்தேன் சார், இன்றைக்கி பொழுது நல்லபடியாக போச்சு, நான் சொன்ன அமைப்பில் இருந்தவங்களுக்கு நல்லபடியாக போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு கிரெடிட் இருக்கும். அதுபோக நம்ம வீடியோ பார்த்து அப்ரிஷியேட் பண்ணவங்களோட கமெண்ட்ஸ் இதில் போடுறேன். நிறைய நேர்களுக்கு நல்லது நடந்திருக்கு. சில பேருக்கு லார்ஜெட் யோகம் கிடச்சிருக்கு, அதையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, கமெண்ட் பாக்ஸ்லேயும் போட்டுருக்கிறாங்க. அதையும் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். ஆல்ரெடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், கூடுதலாக தகவலையும் சேர்த்து போடுறேன், அதையும் பாருங்கள். சரி, 22ஆம் தேதி நல்லா இருக்குது மூல நட்சத்திரத்துக்கு. அடுத்து யோக நாட்கள் 25, 27, 30, 31. ஸோ மூல நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நாட்கள் பார்த்தோம்னா ஆகஸ்ட் 21, ஆகஸ்ட் 22, ஆகஸ்ட் 25, ஆகஸ்ட் 27, ஆகஸ்ட் 30, ஆகஸ்ட் 31. ரைட் நேயர்களே, இப்போ மற்ற நாட்கள் எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 23ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? மனசோர்வு இருக்கும், உடலில் சில அசதி இருக்கும், பெண்கள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்றைக்கி காலையில் விநாயகர் பெருமானை கும்பிட்டு போனீங்கன்னா 23ஆம் தேதி நல்லபடியாக பார்க்கப்படும். அதுக்கடுத்து 24ஆம் தேதி, ஆகஸ்ட் 24ஆம் தேதி கொஞ்சம் மனசில் சில பயங்கள் இருக்க தான் செய்யும். சரியா? மனக்கவலை இருக்கும், வீண் அலைச்சல் இருக்கும். பொருள்களில் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா பொருள்கள் திருட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பொருள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுபோக கூடுதலாக
கெட்ட பழக்க வழக்கம் செவ்வாசை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அன்றைக்கி தேதி கொஞ்சம் கவனமாக இருங்க. தீயவர்களுடைய நட்பு வரும். அதனால் காலையில் வந்து 18ஆம் படி கருப்பசாமியை கும்பிட்டு போங்க, நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 26ஆம் தேதி கொஞ்சம் பதட்டமாக தான் இருப்பீங்க, டென்ஷனாக தான் இருப்பீங்க. ஸோ 26ஆம் தேதி கொஞ்சம் பதட்டத்தை குறைச்சிக்கோங்க. உடன்பிறந்த சகோதர வழியில் சில பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் ரசவாதமாக இருப்பீங்க, ஆத்திரப்படுவீங்க, கோவப்படுவீங்க, தான் பேச்சை மற்றவங்க கேட்கணும்னு நினைப்பீங்க. அதனால் 26ஆம் தேதி காலையில் முருகப்பெருமானை கும்பிட்டு போனீங்கன்னா மனதுக்கு நிறைவாக இருக்கும், காரியம் கை கொடுக்கும். அடுத்து 29ஆம் தேதி கொஞ்சம் எமோஷனலாக தான் இருப்பீங்க. சரியாக கொஞ்சம் வெறுப்பாக தான் இருப்பீங்க. செலவுகள் இருக்கும், வீண் செலவுகளாக இருக்கும். பணத்தை ரொம்ப கட்டுப்பாடாக வைக்கணும், இல்லைன்னா தண்ட செலவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொருட்களை கவனமாக வச்சுக்கணும், பொருள் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் இருக்கும், வியாபாரத்தில் சில கோஷ்டி போஸ்டெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால 29ஆம் தேதி மூல நட்சத்திரத்துக்காரங்க காலையில் தேவி கருமாரியம்மனை கும்பிட்டு போனீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, மற்ற நாளில் நல்லபடியாக தான் இருக்குது. 27ஆம் தேதி வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. 27ஆம் தேதி மத்தியம பலன் கிடைக்கும். ஆகஸ்ட் 27 அன்றைக்கு காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து பூராடம் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு இப்போ வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 23ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வந்து கேது கூட சேருவார். அதுக்கு நான் ஒரு தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா உங்கள் நட்சத்திரநாதன் வந்து 10ஆம் இடத்துல சேர்றது நல்ல அமைப்பு தான். கேது கூட சேர்ந்து குரு பார்வைக்கு வருது ஒரு விதமான கலப்பு பணங்களை தான் கொடுப்பாரு. ஏன்னா கேது கூட சேர்ந்து கிரகணமாகி குரு பார்வைக்கு வராரு. அது எப்படின்னா ஒரு இடத்துல ஒளிஞ்சு போய் ஒளிஞ்சு போனவரை வந்து ஒரு நல்லவர் போய் தேடி பிடிக்கிற மாதிரி அப்படி ஒரு அமைப்பில் தான் பலன்கள் இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒளிகிறாரு. 10ஆம் இடத்துல கேது கூட சேர்ந்து கிரகணமாறாருன்னு என்ன அர்த்தம்? இயல்பு நிலை இழக்கிறாருன்னு அர்த்தம். ஓகே, அது வந்து நான் ராசி பலன்களை சொல்கிறேன். இப்போ பூராட நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்கள் பார்த்தோம்னா ஆகஸ்ட் 21 இன்றைக்கி யோகமான நாட்களாக தான் இருக்குது. சரியா? ஆகஸ்ட் 21, ஆகஸ்ட் 22, ஆகஸ்ட் 23, ஆகஸ்ட் 26, ஆகஸ்ட் 30, ஆகஸ்ட் 28. மறுபடியும் சொல்கிறேன். ஆகஸ்ட் 21, ஆகஸ்ட் 22, ஆகஸ்ட் 23, ஆகஸ்ட் 26, ஆகஸ்ட் 28, ஆகஸ்ட் 30 இந்த நாட்கள்லாம் பூராட நட்சத்திரத்துக்கு நல்ல ராஜயோகம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. சரி நேயர்களே, மற்ற நாட்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 24ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா? 24ஆம் தேதி கொஞ்சம் உடல்நல பிரச்சனை இருக்கும், மனதில் கவனம் இருக்கும், மனதில் கலக்கம் இருக்கும், சாப்பாட்டில் சில பிரச்சனை வரும். ஹோட்டல் சாப்பாடு எதுவும் சாப்பிடாதீங்க, ஃபாஸ்ட் ஃபுட் எதுவும் சாப்பிடாதீங்க. மனத்தை நிறைவாக வச்சுக்கோங்க. பெரியவங்களோட கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். காலையில் விநாயகர் பெருமானை கும்பிட்டு போனீங்கன்னா மனதுக்கு நிறைவாக இருக்கும். ஆன்மீக சம்மந்தப்பட்ட தகவல்களை சேருங்க, ஆன்மீக கதைகளை கேளுங்க. யூடியூப்பில் நல்ல ஆன்மீக தகவலை கேட்டிங்கன்னா மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும். அடுத்து வந்து 25ஆம் தேதி ஒரு அலைச்சல் இருக்கும், வீண் அலைச்சல், வீண் செலவு இருக்கும், ஒரு டென்ஷன், படபடப்பு இருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு ஓவர் லோடு இருக்கும். 25ஆம் தேதி ஓவர் ஸ்ட்ரெஸ் இருக்கும், உத்தியோகத்தில் ஒரு களைப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனதில் ஒரு தேவையில்லாத பயம், எண்ணம், நயவஞ்சகம், சூழ்ச்சி இதெல்லாம் வரும். பிறரை பற்றி ஒரு தவறான போக்கு மனதில் உதயமாகும். அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க, அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. 25ஆம் தேதி காலையில் ஆஞ்சநேயரை கும்பிட்டு போனீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து 29ஆம் தேதி கொஞ்சம் பதட்டமாக தான் இருப்பீங்க. சரியா? பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு வெறித்தனமாக இருக்கும். அதனால் ஒரு அலைச்சல் திருச்சல் இருக்கும். சில புதுமையான காரியங்கள்லாம் பண்ணுவீங்க. இருந்தாலும் அது மனஸ்தாபத்தை தான் முடியும். உஷ்ண சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜுரம், வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால 29ஆம் தேதி காலையில் கந்தசேஷ கவசம் படிச்சுட்டு போனீங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து 28ஆம் தேதி நல்ல நாள் தான். அன்றைக்கி காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 29ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 29ஆம் தேதி நல்ல நிலைமை இல்லை, வீண் செலவு இருக்கும். சரியா? வீண் செலவு இருக்கும், வாக்குவாதம் இருக்கும், உடன் வேலை பார்க்குற இடத்துல சில பிரச்சனைகள் இருக்கும், மறைமுகமாக சில விஷயங்களை செய்வீங்க. சரியா? நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே பிறருக்கு வந்து ரகசியமாக இருக்கும். அதனால் அன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளிப்படையாக இருங்க, டிரான்ஸ்பரன்சியாக இருங்க. எந்த ஒரு காரியத்தையும் பெரியவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. 29ஆம் தேதி காலையில் தேவி கருமாரியம்மனை கும்பிட்டு போனீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, பூராட நட்சத்திரத்துக்கு வந்து யோகமுள்ள நாட்கள், ராஜயோகம் உள்ள நாட்களும் சொல்லியிருக்கிறேன். அதுபோக மற்ற நாட்களில் எப்படி இருக்கும் அதை ஒரு ஷார்ட் ஃபார்மாக சொல்லியிருக்கிறேன். அதுக்கு உண்டான வழிபாடை சொல்லியிருக்கிறேன். வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். வரத்தை காட்டிலும் வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். வழிபாடு பண்ணால் தான் நல்ல வரமே நமக்கு கிடைக்கும். சரியா? அதை மனசில் வச்சுக்கோங்க. வழிபாடை மறந்துடாதீங்க. அன்றைக்கி தேதிக்கு நீங்கள் அந்த தெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நாள் பார்க்குறவங்களுக்கு கோல் ஒன்றும் செய்யாது. அதனால் இதுதான் சூட்சுமம். அதை தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்துகிறேன். ரைட் நேயர்களே, அடுத்து வந்து உத்திராடம் 1ஆம் பாதம். உத்திராடம் 1ஆம் பாதத்துக்கு 21ஆம் தேதி சரியில்லை. இன்றைக்கி தேதி சரியில்லை. இன்றைக்கி பகல் பொழுது ஒரு மாதிரியாக தான் போயிருக்கோம். கொஞ்சம் காலையிலே சில பிரச்சனைகள், சில கான்ட்ராவர்ஷன், சில கருத்து வேறுபாடு, மனதுக்கு தேவையில்லாத விஷயங்கள், மனசோர்வு இதெல்லாம் வந்திருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க பகல் பொழுதில். இந்த வீடியோ இரவு தான் கிடைக்கும். இரவு வந்து தேவி கருமாரியம்மனை மனதில் நினச்சிட்டு தூங்குங்க, நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. 22ஆம் தேதி யோகமான நாட்களாக இருக்குது.
உத்திராடம் 1ஆம் பாதத்துக்கு யோகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 22, 23, 24, 29, 27, 31. சரியா? மறுபடியும் சொல்கிறேன். ஆகஸ்ட் 22, 23, 24, 27, 29, 31 இந்த நாட்கள் உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டமுள்ள யோகமுள்ள ராஜயோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. ராஜயோகம்னா என்ன சார் அப்படின்னா, நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்க அந்த லெவலில் சிறப்பாக இருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய மந்திரியாக இருக்கிறீங்கன்னா, மந்திரியாக இருந்தீங்கன்னா அந்த மந்திரி உங்கள் லெவலுக்கு வந்து நல்ல ஒரு காரியம் நடக்கும். சரியா? உங்களை சந்தோஷப்படுற மாதிரி நடக்கும். பெரிய மல்டி மில்லியனராக இருக்கிறதாலும் அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கும். சாதாரண சிறு குறு வியாபாரியாக இருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு வியாபாரம் நடக்கும். அன்றைக்கி சீக்கிரம் வியாபாரம் தீர்ந்து போயிடும். பொருள்கள்லாம் விற்று நல்ல லாபத்துக்கு அடைஞ்சு வீட்டுக்கு போயிடுவீங்க. அப்படி தான் எடுத்துக்கணும். ஒரு நாளில் பெருசாக மேஜிக்கெல்லாம் நடக்க போகிறது கிடையாது. ஆனால் சில பேருக்கு நடக்கும். லாட்டரி சீட்டில் அடிக்கிறது, யோகம் அடிக்கிறதெல்லாம் அந்த அன்றைக்கி அந்த சூட்சுமம் அந்த கரெக்டாக அந்த சுழி சுற்றுறும் போது கரெக்டாக அடிச்சிடும். அதுக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் அமைப்பு இருக்கணும். ஜனன ஜாதகம் தசா புத்தி எல்லாம் சேர்ந்து வரும்போது இதுவும் போய் சேர்ந்துடும். எப்படி கருமேகங்கள் சூழும்போது பூமியிலிருந்து காற்று பட்டவுடனே மழை பொழிகிற மாதிரி நல்ல அந்த நேரங்காலம் வரும்போது இந்த கோச்சார பலன்கள் கை கொடுக்கும்போது அது வந்து ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அந்த அதிர்ஷ்டம் எப்படினாலும் கிடைக்கலாம். சரியா? ஓகே நேயர்களே, இப்போ மற்ற நாள் எப்படி சார் இருக்குது உத்திராட நட்சத்திரத்துக்கு அப்படி சொன்னோம்னா, ஆகஸ்ட் 25ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? ஆகஸ்ட் 25ஆம் தேதி உடல்நல கோளாறு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனதில் கணக்கம் இருக்கும். பெண்கள் விஷயத்தில் பிரச்சனை வரும், ஆர்குமெண்ட் இருக்கும். இருந்தாலும் வயிற்றுக்கு நல்லபடியாக சாப்பிடுவீங்க. அன்றைக்கி காலையில் விநாயகர் பெருமானை கும்பிடுங்க. பிள்ளையார்பட்டி கணபதி காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு போங்க. கற்ப விநாயகரோட மந்திரத்தை சொல்லுங்கள். அடுத்து 28ஆம் தேதியும் அலைச்சல் இருக்கும், வீண் அலைச்சல் இருக்கும், வீண் செலவு இருக்கும், மனதில் என்ன புரியாத பயம் இருக்கும். சரியா? அதே மாதிரி வந்து மற்றவங்களுடைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். மற்றவங்களால் எதனாச்சும் ஒரு இதுக்கு ஆட்படலாம். கெட்ட பழக்க வழக்கம், கெட்டவருடைய சேர்க்கை தேவையில்லாததெல்லாம் இருக்கும். அதனால் 26ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருங்க. காலையில் ஆஞ்சநேயரை கும்பிட்டு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அடுத்து 28 பதட்டமாக இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, ரோசப்படுவீங்க, கோவப்படுவீங்க, உணர்ச்சிவசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. தான் சொல்கிற மற்றவங்க கேட்கணும்னு அடாமண்டாக இருப்பீங்க. அதனால் அதெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா, பிடிவாத போக்கை தளர்த்துட்டிங்கன்னா 28ஆம் தேதி நல்லாயிருக்கும். இருந்த போதிலும் வேலையில் ஒரு முனைப்பாக இருப்பீங்க. வேலையில் முனைப்பாக காரியங்களை நல்லபடியாக செய்யணும்னு நினைப்பீங்க. அது வந்து அந்த அளவுக்கு கை கொடுக்காது. பணப்பிரச்சனை இருக்கும், உடம்புல உஷ்ணம் இருக்கும், ஜுரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்றுப்போக்கு இல்லைனா உடல் உஷ்டம் அடைகிறது, இப்படிலாம் இருக்கும். 28ஆம் தேதி காலையில் முருகப்பெருமான மனமுறி கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. 29ஆம் தேதி நல்ல நாளாக தான் இருக்குது. மத்தியம பலன் கிடைக்கும், காரிய உணவுகளும் கிடைக்கும். இருந்த போதிலும் மேலதிகாரிகிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. உத்தியோகம் பண்ணுறவங்க, அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்த போதிலும் அன்றைக்கி பொழுது நல்லபடியாக தான் இருக்கும். முயற்சி பலிக்கும், பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும். காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் பண்ண முடியலன்னா வீட்டில் சிவநாமத்தை சொல்லிட்டு சிவபெருமானை கும்பிட்டு போங்க. அடுத்து வந்து 30ஆம் தேதி நல்லா இல்லை, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? உடல் சோர்வு இருக்கும், பிரச்சனை இருக்கும், மனதுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு மற்றவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் செய்கிற காரியம் பிறருக்கு இதாக தெரியும். சரியா? பிறருக்கு வந்து ரகசியமாக இருக்கும். அதுபோக அண்டர் கிரவுண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மற்ற வேலை பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. அது திரைமறைவில் சில காரியங்கள் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. நாட்டில் பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட காரியத்தை பண்ணுறாங்க. எல்லாத்தையும் எடுத்து சொல்ல முடியாது. அப்படி பண்ணுறவங்களுக்கு சிக்கலான நாளாக இருக்குது. கவனமாக இருக்கணும். பொதுவாக பிறரை நம்பி இருக்கிறவங்க கவனமாக இருங்க. தன்னுடைய சுயமாக இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சில பேர் பிறரை நம்பி இருப்பாங்க. குடும்பத்தில் அண்ணனை நம்பி தம்பி இருப்பார், இல்லைனா அண்ணன் வந்து தம்பியை நம்பி இருப்பார். இப்படி நம்பி இருக்கிறவங்களாம் அன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலையில் தேவி கருமாரியம்மனை கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்குமே யோகமான நாட்கள் சொல்லியிருக்கிறேன். அதுபோக மற்ற நாட்களில் எப்படி இருக்கும் அதை ஒரு ஷார்ட் ஃபார்மில் சொல்லியிருக்கிறேன். அன்றைக்கி என்ன வழிபாடு அதை சொல்லியிருக்கிறேன். அதுதான் முக்கியம். சரியா? அதைத்தான் நான் வந்து திருப்பி சொல்லுவேன். அன்றைக்கு தேதிக்கு உள்ள தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துவிடும். தலைக்கு வருது, தலைப்பானோட போயிடும். எந்த பிரச்சனையும் உங்களை பெருசாக பாதிக்காது. வழிபாடு தான் முக்கியம். இறை வழிபாடு தான் முக்கியம். இறைவனை 5 நிமிஷம் கும்பிடுங்க. காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி, காலை கடனை முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பூஜை ரூமில் ஒரு 5 நிமிஷம் நான் சொல்கிற தெய்வத்தை அன்றைக்கி கும்பிடுங்க. நல்லபடியாக இருக்கும். மனமுறையும் கும்பிடணும். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கும்பிடுங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிறேன், உத்திராடம் 1ஆம் பாதத்துக்கு வந்து 26ஆம் தேதி சனிக்கிழமை ஆஞ்சநேயரை கும்பிடணும்னு சொல்லியிருக்கிறேன். ஆஞ்சநேயர் கோயிலில் போயும் கும்பிடலாம். இல்லைனா வீட்டில் வந்து ராம மந்திரத்தை சொல்லுங்கள். வீட்டில் வந்து கிருஷ்ணர் படத்துக்கு முன்னாடி, பெருமாள் படத்துக்கு முன்னாடி ராம மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் கோசல ராமா போட்டி, தசர ராமா போட்டி, கையை ராமா போட்டி, சீதாராமா போட்டி, ஜானகி ராமா போற்றி, அனந்தராமா போட்டி, சுந்தராமா போட்டி, ஸ்ரீராமா போட்டி, ராஜாராமா போற்றி, ரகுராமா போற்றி, பலராமா போற்றி, பரசுராமா போற்றி, பட்டாபிராமா போற்றி, கோதண்டராமா போற்றி, அயோத்தி ராமா போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். எல்லா தெய்வத்துக்குமே நாமம் இருக்குது. அந்த தெய்வத்தை நாமத்தை நம்ம சொல்லணும். சரியா? அதை வந்து அந்த நாமத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு இறை நாமத்தை நம்ம தெரிஞ்சு மந்திரத்தை சொல்கிறோமோ தெய்வம் வந்து நமக்கு அடிமையாயிரும். அதாவது தெய்வங்கள் எல்லாம் மந்திரத்துக்கு அடிமை. அதனால தான் கோயிலில் வந்து விடாமல் மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க.
ஆகம பூஜைப்படி பூஜை நடிச்சிட்டு பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு இறைவனுக்கு மந்திரம் தான் ரொம்ப முக்கியம். வேதத்தை ஓதுறது தான் ரொம்ப முக்கியம். அது சமஸ்கிருதத்தில் ஓதுறாங்க, அது அவங்க தாய்மொழி அதில் ஓதுறாங்க. நம்ம மொழியிலே கும்பிடலாம். சரியா? இறைவனுக்கு மொழி தேவையில்லை. இறைவனுக்கு அந்த வார்த்தை தான் முக்கியம். சரியா? அவனுடைய நாமத்தை நம்ம சொல்லணும். அவனுடைய நாமமே நமக்கு சுவாசமாக மாறணும். அவன் நாமம் சொல்கிறதே நம்மளுடைய சுவாசம். அவனுடைய திருவடியே நம்ம சிரமமாக இருக்கணும். இறைவனுடைய திருவடியே நம்ம தலையாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால தான் சொல்கிறேன், இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். அந்த நாமம் எந்த நாமம் என்றைக்கு அந்த தெய்வத்தை கும்பிடணும்னு உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கிறேன். இதை ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். நல்லதே நடக்கட்டும். எல்லாமல் இறைவன் மூலம் போராடம் உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.